மேடம் 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 ஏ மீனா, என்ன இங்க வா வா வா. என்ன இவ ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா? அவ குழந்தைக்கு என்ன? குழந்தைய காணோமா அத்தை. அதான் எங்க போனாளாம்? தெரியல அத்தை. ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ, அதுக்குதான் இவ்ளோ ஆக்டிங் போடுறாளா? நான் என் புள்ளைய இவகிட்ட தொலைச்சிட்டு எவ்ளோ கஷ்டப்படுறேன். அதுக்கெல்லாம் கடவுள் கூலி கொடுப்பான்ல, நல்லா அனுபவிக்கட்டும். மீனா, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கண்டுக்காம போற? இல்ல அத்தை, உங்களுக்கு தலைவலிக்குது இல்ல? ஆமா. இருங்க அத்தை, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். மேம் இந்தாங்க குடிங்க. வேணாம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் குடிங்க ப்ளீஸ். அத்தை, மாப்பிள்ள, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? துளசி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? தியா பாப்பா எப்படி இருக்கா? அவகிட்ட ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி. கொஞ்சம் போனை கொடுங்களேன். எனக்கு அவ ஞாபகமாவே இருக்கு எப்பவும். கொஞ்ச நாளாவே அவகிட்ட நான் சரியா பேசவே இல்லைல்ல. அதனால என் மேல அவ கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போன் கொடுங்களேன் அவகிட்ட, நான் பேசுறேன். அத்தை, பாப்பா. மாப்பிள்ள, என்னாச்சு? குழந்தை இன்னும் ஸ்கூல் விட்டு வரலையா? அது 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 வந்து சொல்லுங்க மாப்பிள்ள. ஹலோ, என்ன மாப்பிள்ள? என்னாச்சு? அத்தை, அது தியாவை காணோம். என்ன, தியாவை காணோமா? ஆமா. ஏன், என்னாச்சு? எங்க? ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? அத்தை இருங்க, நான் மேடம் கிட்ட கொடுக்குறேன். மேடம், அத்தை தியாவை காணோம்மா. என்னாச்சுமா? எப்படி நடந்தது இது? ஐயோ, எங்க போனானே தெரியல. யாரோ அவளை கடத்திட்டாங்கம்மா. அவளை எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போறேன்னே தெரியலம்மா. யாரு? எங்க? ஐயோ, அவ என்ன நம்பி வந்தவம்மா. நானே அவளை தொலைச்சிட்டேம்மா. சரி, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ அழாத. மாப்பிள்ளை கிட்ட போன கொடு, நான் பேசுறேன். குழந்தை யாராவது கூட்டிட்டு வாங்க. ஐயோ மேடம், மேடம் நீங்க போன் கொடுங்க. மேடம் அழாதீங்க மேடம். ஹலோ அத்தை. மாப்பிள்ளை, எப்படியாவது தியாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வரீங்க. நீங்க கவலையை விடுங்க. தியா துளசிக்கு மட்டும் குழந்தை இல்ல, எனக்கும் குழந்தைதான். நான் விட மாட்டேன். தியாவை யாரு எங்க கடத்தி வச்சிருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். நான் வச்சிடறேன். மேடம் அழாதீங்க மேடம். மேடம் நான் இருக்கேன் மேடம். தியாவை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் அழாதீங்க மேம். அம்மா, நீ என்ன சொல்ற? ஆமா அஞ்சலி,
ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. அம்மா 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 அழாதம்மா. அவ சின்ன குழந்தை அஞ்சலி. பெரியவங்க நமக்கு தான் 1000 கஷ்டம் வருதுன்னா அந்த குழந்தைக்கும் ஏமா இத்தனை கஷ்டம் வரணும்? அவ பிறந்ததுல இருந்தே எவ்வளவோ பிரச்சனை இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்பதான் துளசி வெற்றி கூட ஒரு நல்ல வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சோம். அதுக்கு இடையில ஐயோ ஏன் இப்படி ஒரு சோதனை அந்த குழந்தைக்கு? அம்மா நீ அழாத, தியாக்கு ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா அவ மீண்டு வந்துருவாமா. அஞ்சலி, நாமளும் போய் தியாவை தேடலாமா? என்னால இங்க இருக்கவே முடியாதுமா, போலாமா? அம்மா அண்ணா யாரும் வேண்டாம் அண்ணா. நான் போறேன், நான் போய் தேடுறேன். தியாவை கண்டுபிடிக்கிறத நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் பாத்துட்டு வந்துடுறேன். நீ மட்டும் எப்படி அஞ்சலி? உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வேண்டாம், நீ தனியெல்லாம் போக வேண்டாம். அம்மா நான் பாத்துக்கிறேன்மா. எங்க வீட்ல பாதுகாப்புக்குன்னு ஒரு ஆள் தேவை. அண்ணா நீ கூட இரு. எங்களுக்கு இப்ப எதுக்கு பாதுகாப்பு? நானும் அம்மா வரேன்மா. மகேஷ் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு தேவைம்மா.